அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, உம்முடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் நம்மளோடு தங்கி இருக்கும் போது நாம் நிறைவாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள், இல்லையா? ஆம், அந்த ஜெபம்தான் நம்மளை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்லுது. இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 8, இறை வார்த்தை 13 15 முடிய. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூயாவின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தே என அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நமக்கு ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால்தான் நாம் மரிப்போங்கிற இறைவார்த்தை சொல்லுது, நான் சொல்லலை. இறைவார்த்தையின்படி ஊனியல்புக்கு ஏற்ப நாம் தாந்தோன்றித்தனமா நாம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பா மரணம் உண்டு. இப்படின்னா பாவத்தின் சம்பளம் மொத்தம் மரணம், அதானே? அது கிடைக்கும். ஆனா நாம் அதையெல்லாம் தூயாவின் வல்லமை கொண்டு அதை அனைத்தும் கலைந்தெடுத்து இயேசுவின் பரிசுத்த ரத்தம் கொண்டு நம்மளை சுத்திகரிக்கும் போது, இயேசுடைய நாமத்தை கொண்டு நம்மளை சுத்திகரிக்கும் போது, தந்தையின் வரப்பிரசாதத்தால் நாம் நிலைத்திருக்கும் போது கண்டிப்பாக நாம் இறைவனுக்குரிய மக்களாக வாழ்கிறோம். அப்படி இறைவனுக்குரிய மக்களாக வாழும்போதுதான் தந்தையே என்று நாம் அழைக்கிறோம், இயேசுவை சகோதரனே என்று அழைக்கிறோம், தூய ஆவியின் நண்பனே என்று அழைக்கிறோம், அன்னை மரியாதை தாயே என்று அழைக்கிறோம், இல்லையா? அதுதான். அப்ப நாம கேட்கின்ற அனைத்துமே, இறைவனிடமிருந்து வருகின்ற வார்த்தை அனைத்தும், நாம் கேட்கப்படுகின்ற அனைத்துமே நமக்குள் செயலாக்கப்பட வேண்டும். செயலாக்கவில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அப்படி செயலாக்காமல் இருந்து கொண்டு நாம் இறைவனுக்குரியவர் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் செத்தவர்களுக்குரியதான் நம்மளுடைய உடம்பு. அந்த உடம்பிருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒன்றுமே இல்லை. அதை தூய்மையாக்க வேண்டும், பாவங்கள் மொத்தமும் கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்படும் போதுதான் எல்லாமே நிறைவுபடும். அந்த நிறைவு தான் இறைவன் நமக்கு தர விரும்புகிறார், தூய ஆவின் வல்லமை கொண்டு நமக்கு தர விரும்புகிறார். அந்த நிறைவை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது இறைவனே நமக்கு வாக்களிக்கிறார், நான் இன்று உன்னை நிறைவுபடுத்துவேன், எல்லா நலங்களாலும் நிரப்புவேன் என்று இறை வார்த்தையின் மூலமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறார், இல்லையா? நாம் கேட்பது அவரிடம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக கேட்க வேண்டும். அவரிடம் கேட்கிறோம், நாம் அவருக்கு எந்த வாழ்க்கை வாழ்கிறோம்? உகந்த வாழ்க்கை. அவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோமா? என்னைக்காவது நாம் சிந்திச்சிருக்கோமா? அப்படி நாம் சிந்தித்து வாழ்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் பெயர் பெற்றவர்கள். அவரிடம் நமக்கு இனி என்ன தேவை என்று கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, உம்முடைய திட்டப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களையும் ஒரு நல்ல கருவியாக நீர் பயன்படுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கைக்கருவியாக இருந்து உம்முடைய திட்டத்தின்படியே நாங்கள் செயல்படுகிறோம் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் எங்களை இன்னும் பூரிப்படைய செய்கிறது ஆண்டவரே. ஆமாண்டவரே, எது நடந்தாலும் நன்றி என்ற அந்த வார்த்தையை தந்து நிறைவாக வாழும்படி செய்கிறீரே. இன்று இல்லை நாளை இல்லை என்று இல்லாமல் அனைத்தையுமே நீர் பார்த்து கொள்வீர். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது எங்கள் அனைவரையும் நீரே செயல்படுத்த விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொருவர் தேவையும் முன்கூட்டியே அறிந்தவர் நீர். அதனால் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.